ஹோட்டல்ல நீ 3 ரூபாய் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு தாராளமா. 3 ரூபாய். 3 ரூபாயா? 3000மா? ஆமா. என்ன சொல்றீங்க? என்ன அசல்ட்டா சொல்றீங்க? 3000 சம்பாதிக்கலாமே. தாராளமா சம்பாதிக்கலாம். இது வந்துட்டு ஹோட்டல்ல நீ மேக்ஸிமம் 2500 ரூபாய் சம்பாதிக்கலாம் ப்ரோ. ஹோட்டல்ல? ஆமா. எது கட்சியில் இருக்காங்க வருதுன்னு விஷயம் இருந்தா நல்லா 1000 எடுத்து பாருங்க. அனைவருக்கும் காலை வணக்கங்க. ஹோட்டலில் தான் ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. இந்த வடபழனி எடுத்துக்கிட்டு பள்ளிக்கரை டிராப்போம். அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு ஓட்டலாமா வேணாமான்னு பார்த்தேன். இது ஷாடோஃபாக்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஓட்டலான்னு பார்த்தேன். ஷாடோஃபாக்ஸ் லாகின் பண்ணணும். அது என்ன ப்ராசஸ், யாரை பிடிச்சது தெரியல. சரி, அதனால விட்டுருக்கேன். இது ஓட்டலாமே அப்படி சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன். பாதாமுங்க. ஆஹா, ஃபுல்லா பாதாம். ஓகே பில்லு 18 கிலோமீட்டர். ஒன்றும் வேலை சரிங்க, என்ன ஒரு ஆர்டர் போடுங்கடா. இன்னொன்று கேட்கணும்னு நினச்சா மறந்துட்டேன். நான் என்ன நினச்சேன்னா, நமக்கு வந்து 100 ஃபாலோவர்ஸ் வந்தால் ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி தரணும், 200 ஃபாலோவர்ஸ் வந்தால் 20 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி தரணும், 300 ஃபாலோவர்ஸ் வந்தாங்கன்னா 30 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி தரணும். அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து 115 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அது எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்னு எனக்கு ஐடியா தெரியல. நீங்கள் உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் சொல்லி கொடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன். யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோ பண்ணது கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருக்கும். அங்கே பாருங்க, அவ்வளோ சூப்பராக மெட்ரோ போகுது பாருங்கள். எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கலாம், என்ன பண்ணணும் இது எனக்கு தெரியல. அதனால் 4 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு அந்த காசு எடுத்து நான் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன். என்னால் முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். இல்லை இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு சரியாக தெரியல. இது என்ன ஸ்ட்ரீட்டு? காந்தி கிராஸ் ஸ்ட்ரீட். ஆனால் காந்தி கிராஸ் ஸ்ட்ரீட்டாண்ணா? சண்டை போட்டுக்காதீங்க. என்னப்பா 211 ஓகே தேங்க்யூ. $211 $185 தான் கொடுத்துருக்கான். அப்போனா $26 எடுத்துக்கிட்டான். $120 ஆர்டர் ஒன்று போடுறாங்க. காரப்பாக்கம் எடுத்தோம், சும்மா தானே இருக்கும். ஐயோ ஆன்லைன் பேமெண்டா? வாவ் ஃபேண்டாஸ்டிக். 2வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. $120 காரப்பாக்கம். ஆனால் பேர் தரணும். சித்தலப்பாக்கமோ காரப்பாக்கமோ போட்டுருங்க. காரப்பாக்கம் நினைக்கிறேன். ஆனால் காரப்பாக்கம் அடுத்த லைன்ல இருக்காரு, பேசுறீங்களா? சரி சரி, இங்கே காட்டணும் மைக்ல இருக்கணும். ஒரு நிமிஷம். தர்மராஜா கேளு, அப்படியே கேளு, தர்மராஜா கேளு. ஆனா உங்க பேர் தர்மராஜனா? ஆனா உங்க பேர் தர்மராஜா? ஹலோ, ஆமா ஆமா. இதுவா? இது இல்லை. அது கிடையாது. சரி, நான் எடுத்துக்கலாம்.
ஆ ஓகேண்ணா எவ்வளோ துணிதானே? ஓகேண்ணா. வேறு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, கட்டி கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும். இங்கே 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 அது இல்லை, அவரு போட்டது தான் போல. ஒம்பது கிலோமீட்டருங்க பாரப்போக்கம். ஓட்டுருவாண்ணா ஓட்டுருங்க. ஓட்டுறா ஆர்டர் வருதா? ஆர்டர் எனக்குலாம் வரவே மாட்டேதுண்ணா. வந்துட்டு தான் இருக்கு. நீங்க மாறி மாறி ஓட்டணும் ஒரு ஏரியாவை பொறுத்து. ராப்பிடும் வச்சுக்கணும், போட்டோரும் வச்சுக்கணும். 2 தான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க 2 தான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். நானே வரேன். 2மே வச்சிருக்கேன். 2மே என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 வாரமா ஆர்டரே வரதில்லை. நேற்றுலாம் பாருங்க 2 துணி எவ்வளோ ஓட்டிருக்கேன் பாருங்க. போட்டர்லாம் இங்கே அவ்வளோ வராது. சென்ட்ரல் ராயப்பேட்டை அம்பத்தூர் சைடு போனால் பல்தான் இருக்குமாங்க. இதில் பார்க்க முடியாதுல்ல. ஆமா போட்டோல நீ 3 ரூபாய் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு தாராளமா. 3 ரூபாய். 3 ரூபாயா? 3000மா? ஆமா. ஏன்னா சொல்றீங்க? 200 800 எனக்கு வர மாட்டேங்குது அந்த மாதிரிலாம். 60 ரூபாய் 49 ரூபாய் எடுக்கிறதுல அது ஆர்டரே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அது எடுக்கலாலும் ஆர்டரே வரல. இப்ப கூட 10 ஆர்டர் விட்டுதான் எடுக்கணும். கேன்சலே பண்ணி விட்டுருவேன் எடுத்துட்டு. ஏன்னா அசால்ட்டா சொல்றது 3000 சம்பாதிக்கலாமே. தாராளமா சம்பாதிக்கலாம். இது வந்துட்டு போட்டல நீ மேக்ஸிமம் 2500 ரூபாய் சம்பாதிக்கலாம் போட்டர்ல. ஆமா பெரிய பெரிய இதுதான் எடுத்துக்கணும். நீங்க அதான் போட்டோ நீ சென்ட்ரல் ரிச்சி ஸ்ட்ரீட் ராயப்பேட்டை அந்த சைட்லாம் போனீங்கன்னு ராப்பிட போட்டு தாராளமா ஒரு அங்கிருந்து பெருங்குளத்தூர் எனக்கு அப்படிதான் அந்த பெருங்குளத்தூர் பொன்னேரி 700 800 ஒரே ரைடு. அந்த வீட்டுக்கு போயிட்டு 2 ரைடு 1500 வீட்டுக்கு போயிட்டு. இப்போ எவ்வளோ ஓட்டுறீங்க நீங்க? நான் ஓட்டுவேன் சும்மா கொஞ்சம் நாள். கொஞ்ச நேரம் தான். ராப்பிடும் ஓட்டுவேன். ராப்பிடோ பேசஞ்சரா? பேசஞ்சரு ஆட்டோக்காரங்க பிரச்சனை பண்றாங்களா என்ன? அதெல்லாம் நம்மளாம் ரொம்ப லோக்கல் தான். சரிண்ணா அந்த சைடு அதுதான் ஏமாட்டேன்னு சொல்றேன். நான் நேற்று மொத்தத்துக்கு 7 மணி நேரம் உட்காந்துருந்தேன். 11 மணில இருந்து 6 மணி வரையும் 7 மணி நேரம் உட்காந்துருந்து 600 ரூபாய் அவ்வளோதான் வந்துச்சு. ஒன்று வச்சு ஆஃப் பண்ணா எனக்கு உடனே வந்து போட்டுருது. மேக்ஸிமம் 2 நிமிஷம் தான். வருது ஓட்டுருக்கீங்க? நான் ரொம்ப நாளா ஓட்டுறேன். அதனால தான் வரல. நான் இப்பதான் இது பண்ணேன். புதுசா லாகின் பண்ணிருக்கீங்களா? ஆமா அதான் சரிண்ணா. அவருக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காங்களா, நம்மளுக்கு தான் கொடுக்க மாட்டாங்க. ஐயோ ஐயோ அவர் புதுசா லாகின் பண்ணிருக்காரு. அப்படிதான் காட்டுவேன். இப்ப வா உனக்கு ஆர்டர் போக சொல்லி காட்டிட்டு 1 மாசம் கழிச்சு உட்கார வைப்பான் பாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வைப்பான். போடுவேன் ஆர்டர் போடுவேன். ஆர்டர் வராம இருக்காது. வரும் 59 ரூபாய் 70 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ஆர்டர் போடாம பாருங்க. அவர் பெருமையாக வந்து சொல்றாரு. இப்போ அப்படிதான் வரும். விஷயம்டா விஷயம் எது கத்துல இருக்காங்க வருதுன்னு விஷயம் வேண்டா. பல 1000 பேர் பாருங்க. பிறகு 62 ஆமாங்க. தேங்க்யூ. $120 ரூபா தான். ஆனால் 58 ரூபா சம்திங் வந்து ஆன்லைனில் பே பண்ணிட்டாங்க. அதனால் 62 ரூபா மட்டும் வாங்க சொல்லுங்க. ஓகே டன்.
இல்லை. ரெண்டாவது ஆர்டர் கொடுத்தாச்சுங்க. மூணாவது ஒரு ஆர்டர் போட்டாலும் நல்லா இருக்கும். மூணாவது ஆர்டரும் போட்டாங்க, பேப்பர்லாம் போட்டாங்க. காரை பக்கத்தில் எடுத்துக்கிட்டு வரதில்லையா அப்படி நடந்து போயிடுங்க. ஏன்னா அப்படிதான் சுற்றி போகணும். கேட்போம். போட்டோ புக் பண்ணிருந்தாங்க. வரதுங்க ஏதோ கவர்ல போட்டு கொடுக்கலாம். வந்துடுமா? உடஞ்சிடுமா? முன்னாடி டேங்க் கவர்ல வச்சுப்பேன். பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டா? ஓகே, பேமெண்ட் ஆன்லைன்லேயே பண்ணிட்டாங்க. பிளட் உள்ள பிளட் டெஸ்ட் பண்ணலாம், சாம்பிளா. அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டா நல்லா இருக்குமே. போற வழியில ஒரு ஆர்டர் போடுங்கடா. பேசஞ்சரா இருந்தாலும் கூட்டிட்டு போயிடுவேன். சாம்பிள் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துக்கலாம். ஒரு சொல்லுங்க. சொல்லுங்க. 531 298. ஓகேண்ணா. பிரச்சனை இருந்தாலும் நம்ம மேல மிஸ்டேக் இருக்க விடானா இல்ல? ஆமா, மூணாவது ஆர்டர் தான் கொடுத்தாச்சு. நாலாவது ஆர்டர் வந்தா கண்டினியூ. நாலாவது ஆர்டர் தான் போட்டாங்க. வடபள்ளியில் எடுத்துக்கிட்டு எக்மோர் டிராப்பா 124 ரூபா வந்துச்சு எடுத்துட்டு. நீங்களா? நீங்க வருவீன்னு சொன்னீங்க. நானும் வெயிட் பண்ணேன். வண்டி வந்தாரு, அவரு இதுக்கு போறதுக்கு போட்டா அவரும் வந்துட்டு வாங்கிக்கிட்டாரு. இப்ப வேற ஆர்டர் கொடுத்து மாத்தி கொடுத்துட்டீங்களா? அது இன்னொன்னு 2 கவரு இன்னொரு அது இன்னொரு மாத்தி. சரி கொடுங்க. அங்க ஃப்ரையர்னு ரமேஷ்னு இருப்பாரு. இந்த பேர் இல்ல, அதுல போட்டுருக்கல ரமேஷ்னு, அந்த பேர் போட்டுருங்க. சரி, ஓகே. இது அங்க கொடுத்துடணும். ஆமா ஆமா, எல்லாம் ஒண்ணுதான். ஒண்ணு காலண்டர் தான். காலண்டரா? ஓஹோ, 15. ஆமா, எக்மோருக்கும் இன்னொன்னு வந்து பாரிஸ்க்கு அனுப்பிடுது. அதை வந்து பாரிஸ்க்கு போறத அவர் எடுத்து போயிட்டாரு. இது பாரிஸ் போறது. பாரிஸ் போண்டிது. அது எக்மோர் போக வேண்டியது. ஆமா, காலாண்டர் கொடுத்து அனுப்புறாங்க. காலாண்டர் இங்க இருந்து கொடுத்து 150 ரூபா கொடுத்து, அவங்க கடையில கொடுத்தாலும் 150 ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம். அதை சூப்பர் காலாண்டர் வாங்கிக்கலாம். அந்த காலாண்டர் கொடுத்து அனுப்புறாங்க 150 ரூபா இங்க இருந்து புக்கிங் பண்ணி. அதையும் பாருங்க, எக்மோர் வந்து பாரிஸ் ஒன்று போட்டுக்கிறாங்க. பாரிஸ் ஆர்டர் தான், எக்மோர் ஆர்டர் இந்த வேற ஆளுக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. அதாவது நான் எடுக்க வேண்டிய ஆர்டர் வேற ஆள் கொடுத்துறாங்க, வேற ஆள் எடுக்க வேண்டிய ஆர்டர் என்கிட்ட கொடுத்துறாங்க. ஆனா எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒரே காலாண்டர் தானே. அதனால வந்து மாற்றி ஆர்டர் கொடுத்துறாங்க. எடுத்து கொடுங்க.
பேமெண்ட் நீங்கள் தருவீங்கன்னு சொன்னாங்க. பேமெண்ட் நீங்கள் தருவீங்கன்னு சொன்னாங்க. பேமெண்ட்டா? ஆ 124 ரூபாய். நாலாவது ஆர்டர் முடிச்சாச்சு. பாரிஸ்க்கு ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். அங்கேருந்து 2 ஆர்டர் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போடலாம். அஞ்சாவது ஆர்டர் தாங்க எடுத்துட்டேன். ராபிடோட தான் போட்டாங்க, பாலவாக்கம் எடுத்துட்டேன். ஹோட்டலில் அப்படியே ஒரு ஆர்டர் போட்டால் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஹோட்டலில் ஒரு ஆர்டர் வந்துச்சு, பிறப்பாக்கம் எல்லாம் எடுத்துட்டாங்க. கேஷ் ஜிபே வரும். எப்படி ஓகே. போட்டுக்கலாம். 6:30 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே தானே? நம்பர் உங்களுக்கு என்ன இருக்கு? சேஞ்ச் தான் மென்ஷன் பண்ணுங்க. நம்பர் அவங்க கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஓகேண்ணா. 17 கிலோமீட்டருங்க. 237 காட்டுச்சு, 250 தான் கொடுத்துட்டாரு. ஹோட்டலில் ஒரு ஆர்டர் போடுங்கடா. சரிங்களா? ஓகே சொல்லுங்க. நூற்றி 60. அடுத்த பாருங்க. வண்டிக்கு பெட்ரோல் எடுத்தாச்சு. ஹோட்டலில் ஆர்டரே போட மாட்டானுங்க. ஸ்ட்ரைட்டாக போகும். சூப்பராக சுத்தம் பண்ணி வச்சுக்காங்க பாருங்க. நாங்க நம்மளே பீச்சுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரோம். அவ்வளோ நேரம் அப்படியே இருக்குது. இப்போ காலாவது நினைச்சிட்டு வரும். கோட்டரிபுரம் போடுறாங்க ஆர்டர் எங்களுக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க. அளவுக்கு ஜாஸ்தி வருதுன்னு நினைக்கிறேன். ஏங்க இது பாருங்க, ஆமை இறந்து கிடக்குது. ஐயோ பாருங்க, ஆமை செத்து போச்சுங்க. வாங்க நம்ம காலையாக நினைப்போம். இவ்வளோ அழகா
டைம் ஆச்சு வர கொடுக்குது. அவங்க வர மேப் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அப்படியே போயிட்டான். அவங்க ஆமா மேல கரெக்ட் எடுத்துட்டு பரவாயில்ல. சரி ஃபுல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரா சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. போல அந்த காடி போட்டு விளையாட்ட பார்த்தா குச்சி எடுத்துட்டு பொறுத்தவரு இங்க என்னன்னா எங்க அப்பா பேக் போட்டு விளையாட வைக்கிறாரு. எங்க தசனாயிரம் ஒரு ஆர்டர் போடுறாங்க. அது எடுத்துருவோம். அதுதான் அவர் வச்சிருப்பாரு. ஏன்னா தசநகர் பாலவாக்கம் அப்படித்தானே போறோம். வாங்க போ. ஆறாவது ஆர்டர் தான் பிக்கப் பண்ண வந்துட்டோம். 5வது ஆர்டரு பாலவாக்கம் எடுத்தோமா. இது 6வது ஆர்டர் தசநகரில் கொடுக்கணுமா. இதை கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம் பாலவாக்கம். இருக்காது புக் பண்றாங்க. திரும்ப வந்தா போன் எடுக்க மாட்டாங்க. எங்க போனாலும் இதோ அது 11 கிலோமீட்டர் காட்டுது. இது 7 கிலோமீட்டர் 6.7. இதை ஃபஸ்ட்டு கொடுத்துரும். அவ்வளோதாங்க. 6வது ஆர்டர் முடிச்சாச்சு. இப்போ 5வது ஆர்டர் போய் கொடுக்கலாம். 112 ரூபா ஃபோட்டோ எடுக்காத விட்டேன். ஒரு ஆப்பிட வேற டைம் ஆச்சு. இதை போய் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. அஞ்சு கிலோமீட்டர் காட்டுதுங்க இன்னும். அங்கே போகிறோம். கேட்டுக்கு யார் சொல்றது? இறங்குடி 59 ரூபா போடுறாங்க. ஏன்னா அந்த பக்கம் போனா ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்குங்க. ஒரே வீட்டுக்கு வேணா ஆட்டோ போட்டா வச்சிருக்கலாம். அப்படியே மறுபக்கத்துக்கு ஒரு ஆட்டோ போட்டாங்க 170 ரூபா. அந்த 6வது ஆட்டோ கொடுத்தல அப்பவே அந்த எடுக்கல. இந்த பாருங்க நங்கநல்லூர் எடுத்துருவோம். நங்கநல்லூர் எடுத்தாச்சு. ஆட்டோ கொடுத்தோன்னா அதை போய் கொடுத்துட்டு கிளம்புங்க வீட்டுக்கு. அப்போ நாங்கள் ஆளை காணோம். டேய் டைம் ஆகுதுமா. சீக்கிரம் அடுத்த ஆர்டர் வந்துச்சு. எம்மா 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 வாங்கிக்கூடா. 237 ரூபா. 232 ரூபாய்க்கு 250 ரூபா அங்கேயே கொடுத்துட்டாரு. அடுத்த ஆர்டர் எடுக்க போவோம். அவர் நம்பரை கொடுத்துருக்காங்க. அவர் கால் பண்ணுறேங்க. ஓகே. ஏர்டெல் ஷோரூம் பக்கத்தில் தான். ஓகே.
நம்பரை கொடுத்துருக்கேன். ஓகே பேமெண்ட் வாங்கியா பேமெண்ட் அங்கே வாங்கிங்க. நம்பர் 2071. டூ ஜீரோ 71. ஓகே இதுதாங்க 7வது ஆர்டர். அதை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி நம்ம வயசுல இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காத. இந்த மாதிரி ஒரு ஏடு புல்லட் ஓட்டுறாங்க. ஹரிஷ் பாசம் கொடுக்க சொன்னாங்க. ஆனால் 132 7வது ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. இதோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? ராத்திரியில் பார்த்தீங்கன்னா 369 ரூபா. 369 ஃபஸ்ட்டு போட்டரில் பார்த்தீங்கன்னா 732 1101 ரூபா. இதில் மைனஸ் 160 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். 940 ரூபா. ஒரு 10 ரூபா டிஃப்ரென்ஸ். 950 ரூபாங்க. 10 ரூபா போட்டால் கூட 951 ரூபா. 950 ரூபா இன்னைக்கு ப்ராஃபிட். சரி ஓகே பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.